புதுப்பாளையம் பகுதியில் விஐடி வேளாண் மாணவிகள் விவசாய நிலங்களை நேரடியாக பார்வையிட்டு கள ஆய்வு செய்தனர். வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் வேளாண் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பிஎஸ்சி அக்னி ஆனர்ஸ் பயிலும் மாணவிகள் கிருஷ்ணபிரியா, பிரியதர்ஷினி, சாண்ட்ரோபினு, ஏஞ்சலின், சாய்ரா, சோனி, ஆன்மரியா, பிஜி உள்ளிட்ட மாணவிகள் 70 நாட்கள் கிராம அனுபவ திட்டம் சார்ந்த பயிற்சிக்காக திருவண்ணாமலை அடுத்த புதுப்பாளையம், காரப்பட்டி, மசார், நயம்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தங்களுடைய பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் மாணவிகள் நேரடியாக பார்வையிட்டு விவசாயிகளிடம் பயிர் செய்யும் முறைகள் மற்றும் விவசாய அனுபவங்களை நேரடியாக பார்வையிட்டு பயிற்சி பெற்றனர். மேலும் மாணவிகள் விவசாயிகள் பயன்பெறும் விதமாக மண் மாதிரி பரிசோதனை செய்து பல்வேறு செயல்முறை விளக்கங்களை செய்து காண்பித்தனர். மேலும் விதை நேர்த்தி, கறவை மாடு வளர்ப்பு, சாலை நடவு முறை, பஞ்சகவ்யம் உள்ளிட்ட பயன்கள் குறித்து மாணவிகள் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர். வணக்கம், என் பேர் கிருஷ்ணபிரியா. என்னோட சொந்த ஊர் சேலம் மாவட்டம். நாங்க 5 பேரும் 4ஆம் ஆண்டு வேளாண் கல்லூரி மாணவிகள். விஐடி கல்லூரியில படிக்கிறோம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். சிறு, குறு மற்றும் பெரு விவசாயிகளை போய் நாங்க நேரடியா சந்தித்து அவங்களோட பயிர் செய்யும் முறைகள், அப்புறம் சாகுபடி செய்யும் முறைகள், அப்புறம் பூச்சி மற்றும் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறதுக்கான மேலாண்மை முறைகள் அதை நாங்க பார்க்க வந்திருக்கோம். இப்போ நாங்க இந்த விவசாயிகளுக்கான பயனுக்காக நாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எது பத்தினா, இப்போ பூச்சி மேலாண்மை தாக்குதல், அப்புறமா லாபகரமான முறையில் கால்நடை வளர்ப்பு ஆகிய டாபிக்ல நாங்க இப்போ ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து விதைகளுக்கு உண்டான மானியமோ, அதுக்கப்புறம் ஃபர்டிலைசருக்கு உண்டான மானியங்கள் பற்றிய போதுமான விழிப்புணர்வு இல்லை. எதா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வேளாண் அலுவலரையும் வேளாண் அலுவலகத்தையும் நேரடியா தொடர்பு கொள்ளணும். இப்போ நாங்க இந்த ராவே ப்ரோக்ராம்ல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னா, பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. இப்போ 3 வருஷமா எங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் எங்களுக்கு அக்ரானமி பேஸ்டான சப்ஜெக்ட்ஸ்ல கிடைச்சிச்சு. ஆனா இந்த வருஷம் நாங்க இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட நேரடியான தொடர்புல இருக்கிறதுனால அவங்களோட உண்மையான കഷ്ടങ്ങളെ അറിഞ്ഞു കൊള്ള முடியுது. നമസ്കാരം, എൻ്റെ പേര് സാൻഡ്ര ബിനു. ഞാൻ കേരളയിൽ നിന്നാണ് വരുന്നത്. ഞങ്ങൾ BSc അഗ്രികൾച്ചർ സ്റ്റുഡൻസ് ആണ്. VIT വെല്ലൂരിൽ പഠിക്കുന്നു. ഞങ്ങൾക്ക് ഇവിടെ ഫൈനൽ ഇയർ സ്റ്റുഡൻസ്, അഗ്രികൾച്ചർ സ്റ്റുഡൻസ് ആയതുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് റാവേ എന്ന് പറയുന്ന ഒരു പ്രോഗ്രാം ഉണ്ട്. അപ്പോൾ അതിന് ഞങ്ങൾ ഗ്രൂപ്പായിട്ട് തിരിച്ചിട്ട് ഓരോരോ ബ്ലോക്കിലും, തമിഴ്നാട്ടിലെ 3 ഡിസ്ട്രിക്റ്റിലെ പല പല ബ്ലോക്കിലായിട്ട് അലോട്ട് ചെയ്തിരിക്കുകയാണ്. എൻ്റെ ടീമിന് ലഭിച്ച ബ്ലോക്കാണ് പുതുപ്പാളയം. അതിൽ ഞങ്ങൾക്ക് 5 പേർക്കും ഓരോരോ വില്ലേജ് തന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇതിന്റെ മെയിൻ എയിം എന്താണെന്ന് വെച്ചാൽ, ഞങ്ങൾ ഇത്രയും നാളും തിയററ്റിക്കൽ ആയിട്ടാണ് 3 വർഷം പഠിച്ചത് അഗ്രികൾച്ചർ. പക്ഷെ നമ്മൾ പ്രാക്ടിക്കൽ ആയിട്ട് അതിനെക്കുറിച്ച് കൂടുതൽ അറിയുമ്പോഴാണ് നമുക്ക് അഗ്രികൾച്ചർ എന്നൊരു സബ്ജക്റ്റ് ആഴത്തിൽ അറിയാൻ പറ്റുള്ളൂ. അപ്പോൾ ഞങ്ങൾ ഇവിടെ വില്ലേജിൽ വന്ന് ഓരോ ഫാർമേഴ്സിന്റെ ഫീൽഡുകൾ കണ്ട് അവരുടെ പ്രശ്നങ്ങൾ, അവർ ചെയ്യുന്ന വ്യവസായം എന്തിനെക്കുറിച്ചാണ്, അവർ അതിന് പ്രാക്ടീസ് ചെയ്യുന്ന ക്രോപ്പ് പ്രൊഡക്ഷൻ ടെക്നിക്സ് എന്തൊക്കെയാണ്, ഇതൊക്കെ അറിയാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഇത്രയും നാളും ഞങ്ങൾക്ക് നല്ല എക്സ്പീരിയൻസ് ആണ്. ഞങ്ങൾക്ക് അവരിൽ നിന്ന് കുറെ അറിയാനും പറ്റി. ഞങ്ങളുടെ അറിവുകൾ അവർക്ക് പങ്കുവയ്ക്കാനും ഞങ്ങൾക്ക് സാധിച്ചു.